ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது சூப்பரான ஒரு ஏவி போட்டாங்க. ஃபன்னு, நம்மளை சிரிக்க வச்சது யார், நம்மளாம் சிரிச்ச தருவனங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஏவி போட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் கமருதீனி விஜய் பாரதி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் திவாகர், வினோத் இவங்க 2 பேரும் அதிகப்படியாக வந்துருந்தாங்க. எனக்கு என்னென்னா, விக்ரமும் காமெடியாக தானே உள்ளே வந்தார். விக்ரம் நிறைய இடங்கள் வரவே இல்லை, நிறைய இடங்கள் இல்லவே இல்லை இருக்கார். ஆனால் அவரோட காமெடி பெருசாக வெளியே வரல. அதுதான் கொடுமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எல்லாருமே மேக்ஸிமம் வினோதை தான் சொன்னாங்க. ஒரு சில பேர் சபரியை சொன்னாங்க, அப்சரா, அப்புறம் வந்துட்டு நம்ம திவாகர். அப்படிலாம் வினோத் வந்து திவாகரை சொன்னார். ஏன்னா திவாகர்லாம் இந்த மாதிரி என்னால் வந்து நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்திருக்காதுன்னு சூப்பராக அழகாக சொன்னார். இதை மைண்ட்லேயே வச்சுட்டு அவர் சூப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும். வினோத் அந்த அளவுக்கு இப்போ வந்து பாராட்டுறாரு பார்த்தீங்களா, அதை இன்னும் செம்மையாக வந்து பண்ணலாம். அவர்கிட்ட தேவையில்லாமல் வம்புக்கு போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு அரோரா வந்து கமருதீன் சொல்கிறாங்க, நான் வந்து அவர் கூட இருந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைட் அப்படி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பிக் பாஸை பற்றி சொல்லுங்களாம். இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தனக்கு யார் வந்துட்டு சிரிக்க வச்சதுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. பிக் பாஸ் வந்து சிரிக்க மூமெண்ட் வந்துருக்குன்னு சொல்லும்போது சபரி வந்துட்டு பார்வதி சொன்னார், பாரு டோரை சாத்திட்டு வாங்க அப்படி சொன்ன விஷயங்கள். அப்புறமா வந்துட்டு இப்போ வந்து சபரி வந்து டோரை சாத்த சொல்கிறாங்க போல இருக்குது. அது வந்து எஃப்ஜே சொன்னாப்புல. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருக்கலாம்னு சொல்லிட்டு பிரவீன் பிக் பாஸ் சொன்ன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அமித் வந்துட்டு வினோத் டு டாக்டர் டு வினோத் அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அப்புறமா பிக் பாஸ் பேச ஆரம்பித்தார். நானும் இந்த வீட்டில் வந்து என்னை சிரிக்க வச்சது கானாவனத்தை தான். பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே நான் சிரித்தது ஃபர்ஸ்ட் டைம் கானாவனத்தால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஏன்னா நான் லிட்ரலாக இந்த சீசனில் தான் இந்த மாதிரி ஒரு பிக் பாஸோட வாய்ஸையும் மாடுலேஷனையும் கவனிக்கிறேன். அவர் சிரித்தார். அதுவும் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லும்போது தாய்லாந்து சொன்னோன்னே இருங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மறக்கவே முடியாது. அதேமாதிரி இன்னொரு இடத்துல கூட வந்துட்டு மைக்கை மறைச்சு நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் இந்த சீசன் தான். அது உண்மையிலே கானாவனத்தோடு தான். ஆனால் கானாவனத்தை இன்னும் கொஞ்சம் அவர் மேம்படுத்திட்டார். செம்ம மாசான ஒரு பிளேயராக வருவார். ஆல்ரெடி வந்துட்டார். பட் இந்த தேவையில்லாத இந்த திவாகர் கூட தேவையில்லாமல் பேசிக்கிட்டு தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதையும் அவர் கரெக்டாக பண்ணிட்டாராம். இப்போ பாருங்கள், அந்த டாஸ்க் முடியும் போது அவரை போய் கட்டுப்பிடிச்சிட்டு வந்துட்டார். இவ்வளோதான் ஜஸ்ட்டு அதை போய் தேவையில்லாமல் நோண்ட தேவையில்லை. அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான வேலைகள் உருவகலியை வந்துட்டு திவாகரை பண்ணுறாரு. அது ஏன் பண்ணுறாருன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சிரிக்க வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் என்னையே கேட்டிங்கன்னா வினோத் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வினோத் இவ்வளோ தூரம் சிரித்ததுக்கு சிரிக்க வைக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் அங்கே அடி வாங்கின திவாகர் அங்கே அடி வாங்கலன்னு வச்சுங்களேன், வினோத்தால் வந்து எதாவது பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக அந்த ஏபி ஃபுல்லாக ஹைலைட்டே வந்து திவாகர் அவர் கலாய்ச்ச விஷயங்கள் மட்டும் தான் வந்துச்சு. அதே மாதிரி திவாகர் வந்துட்டு வினோத் கூட மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து உண்மையிலேயே நான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.